பொங்கல் மணிகண்டன் சார், இதுவரை இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே திமுக, அதிமுக இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் இந்த மாநில கட்சிகள் தான் தேசிய கட்சிகளுக்கான இடங்களை தீர்மானிப்பதும் கூட்டணி கட்சிகளை தீர்மானிப்பதும் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியிலும் காங்கிரசுடனான அந்த தொகுதி பங்கீடு நிறைவடையவில்லை. அவர்களுடைய நிபந்தனைகள் அதிகமாக இருக்கின்றன. இதே போல் அதிமுக கூட்டணியிலும் அதிமுக தொகுதிகளை தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ததுதான் வழக்கம். இந்த முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மற்ற தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்குமான அந்த இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு ஒரு முன்னுரிமையை அளிக்கப்படுகிறது. மாநில அரசியலில் தேசிய கட்சிகள் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதா என்பதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் அது பொதுவான பார்வையாக, இது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பார்வையாக இல்லாமல் ஒரு அரசியல் விமர்சகரா இரண்டு கட்சிகளுக்குமே இந்த நெருக்கடி உருவாவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், அரசியல்ல ஒரு சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு கட்சியுமே முயல்வது இயல்பு, இயற்கை. அப்படி பலமுறை தேசிய கட்சிகள் முயன்றிருக்கிறது. இங்க கடந்த 1980 இதே மாதிரி திமுக காங்கிரஸ் கட்சி பாதி சரிபாதி அதை விட குறைவாக பெற்றது. கருணாநிதி கூட ஒரு முறை இதே மாதிரி 63 தொகுதிகள் பெற்றது காங்கிரஸ். அப்போ இது ஒவ்வொரு முறையுமே தேசிய கட்சிகள் முடிந்தவரை மாநில கட்சியிடம் பேரம் பேசுவது அல்லது மிலிட்டரி பணி வைக்கிற முயற்சி எல்லாம் நடப்பது கண்கூடா பாக்குறேன். இன்னைக்கு நாட்டில் பிஜேபி உருவாகி முன்பே காங்கிரஸ் செய்தது, காங்கிரஸ் புதிதாக பண்ணல. அப்போ இப்ப தமிழ்நாட்டுல திமுக பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன தேவை? மீண்டும் ஆட்சிக்கு வந்தே ஆக சூழ்நிலை திமுக உண்டு. அப்போ காங்கிரஸ் அவசியம் இல்லை. இப்போ மத்தியில ஆட்சி பொறுப்பு இல்லாத சூழ்நிலையும் கூட காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி தருகிறது சொன்னால் ஆட்சியில் இருந்தால் எப்படி செய்யும் பாருங்க. அப்போ பொதுவாகவே மாநில கட்சிகளின் வளர்ச்சியை நிச்சயமாக தேசிய கட்சியில் விரும்பவே இல்லை. இது கண்கூடான உண்மை. அது பிஜேபியோ காங்கிரஸோ யாராக இருந்தாலுமே அதுதான் உண்மை. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி வளர்ச்சியை காங்கிரஸ் கட்சியால் இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியல. அதே மாதிரி டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், அப்போ அதே ஜெகன்மோகன் ரெட்டி இவரெல்லாம் வீழ்த்துவதற்கு எல்லா முயற்சி எடுத்தாங்க. பாண்டிச்சேரி அப்படித்தான். அப்போ ஒரு மாநில கட்சி என்பது தேசிய கட்சியிலிருந்து வந்தாலும் சரி அல்லது மாநில அளவிலிருந்து சுயம்பு வருவாலும் சரி, அந்த கட்சிகள் நிச்சயமாக எப்படியாவது அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளையே தேசிய கட்சிகள் எடுத்தே வந்திருக்கிறது. எப்போ அதற்கு வாய்ப்பா 2026 தேர்தலில் அதுக்கு வாய்ப்பாக தமிழ்நாட்டில் திமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சிக்கிறது. அதாவது என்னதான் நீங்க ஒரே கருத்து ஒரே கொள்கையில் பேசினா கூட திமுக என்ப கட்சி தான் காங்கிரஸ் தமிழ் அழிச்சது. அந்த வடுவை இன்றைக்கும் காங்கிரஸ் மறக்கிறது உண்மை. அப்போ வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இல்ல ஒரே கட்சியா இருந்ததுங்க, ஒரே கட்சியா இருந்தது. அப்போ இதை மறக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பா, பாட்டி கஷ்டப்படுறாங்கிற அந்த சூழ்நிலையை ராகுல் காந்தியை மறக்கல, நினைவு கொண்டதுக்கு என்று சில ஆட்களும் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் திமுக எந்த அளவுக்கு முயற்சித்தாலும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சுயத்தை விடாமல் பாதுகாக்குது. திமுக தான் அளித்தது, அந்த கட்சிக்கு ஒரு சிக்கல் வருகிறது என்கிற போது, சிக்கல் வருகிற போது துணைக்கு விரும்பல. அப்போ சிக்கல் வருகிற போது அந்த சிக்கலை தூண்டி விட்டு அந்த கட்சியை சிதைப்பதற்கான முயற்சி கச்சிதமா செய்யுது. இப்போ பிஜேபியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் முயற்சிக்கு உண்மைங்க, அதே மறுக்கல. ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் ஒரு ஆட்சிக்கு வந்தது அப்படித்தான். பொதுவாக நீங்க எல்லா தேசிய கட்சி பிஜேபி சொல்ல தேசிய கட்சி சொல்லுங்க சார்.